கனடாவில் இருக்கின்ற பலரும் அமெரிக்காவின் பல இடங்களிலும் தங்களுக்குரிய குடிமனைகளை வைத்திருக்கின்றார்கள். அவர்கள் அந்த இடங்களுக்கு குறிப்பாக இந்த ஓய்வு பெற்றவர்கள் அந்த இடங்களுக்கு சென்று தங்களுடைய குளிர்கால காலங்களை அங்கே கழிப்பதாகவும் அதன் பின்னர் வருவதாகவும் அதற்கான வீடு என்பது கோடை காலத்தில் அவர்கள் இங்கு வரும்பொழுது பராமரிப்பவர்களால் பராமரிக்கப்படுவதாகவும் இருந்து வருகின்றது. கனேடியர்கள் இப்பொழுது பிரித்து பார்க்கப்படுகின்றார்கள். வேறு நாடுகளில் இருந்து வருபவர்கள் ஒரு மாதத்திற்கு மேல் தங்குவதாக இருந்தால் புகைப்படம் மற்றும் கைரேகைகளை எடுப்பதோடு அவர்களுடைய பத்திர ஆவணங்களையும் பார்ப்பதோடு அவர்கள் எந்த நேரமும் பத்திரங்களை வைத்திருக்க வேண்டும். அவர்கள் வெளியில் செல்வதாக இருக்கின்ற பொழுது எந்த நேரமும் பத்திரங்களை வைத்திருக்க வேண்டும் என்று ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆர்டரில் இருக்கின்றது. இப்பொழுது கனேடியர்களுக்கு சிக்கலாக உள்ள விடயம் என்னவென்றால் அவர்கள் இன்றுமே இவ்வாறான ஒரு நடைமுறைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் இல்லை. அவர்களும் அமெரிக்கர்களும் ஒரு தர பிரஜைகளாக பார்க்கப்பட்டவர்கள். இப்பொழுது இரண்டாம் தர பிரஜைகளாக கனேடியர்கள் பார்க்கப்படுகின்றார்கள். அவர்கள் மிருகங்களை நடத்துவது போலத்தான் இவ்வாறு அந்த அடையாள அட்டைகள் இல்லாமல் தாங்கள் கைது செய்வர்களை நடத்துகின்றார்கள். எனவே கனேடியர்களை பொறுத்தவரையில் இது ஒரு பெரிய பாதிப்பான முடியும். ஒரு அதீத கட்டுப்பாட்டை ஒரு அண்டை நாட்டிற்கு விதித்தது. இது நீங்கள் இப்பொழுது ஐரோப்பாவை பார்த்தீர்களானால் ஐரோப்பா ஒரு திறந்த பொருளாதார சந்தையாக உள்ளது மட்டுமல்ல, எல்லைகளே இல்லாத நாடாக மாறிவிட்டது. எல்லைகளை நீங்கள் கடக்கின்ற பொழுது பார்க்கின்ற பொழுதுதான் தெரியும் இன்னொரு நாட்டிற்கு சென்று விட்டீர்கள் என்று. ஆனால் அவ்வாறெல்லாம் இருக்கின்ற பொழுது அமெரிக்கா இவ்வாறான நடவடிக்கையை கொண்டு வருவது பாரதூரமான பின்விளைவை ஏற்படுத்தக்கூடும். வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினம் பேச போகின்றோம் என்னவென்றால், அமெரிக்காவில் 30 நாட்களுக்கு மேல் தங்கியிருப்பவர்கள், அதாவது சினோபேர்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்றவர்கள், கோடை காலத்தில் கனடாவிலும் குளிர்காலத்தில் அமெரிக்காவிலும் தங்கியிருப்பவர்கள், அதாவது 30 நாட்களுக்கு மேல் தங்கியிருப்பவர்கள் வேற்று கிரகவாசி படிவு பத்திரத்தை நிரப்ப வேண்டும் என்றும் அதில் தனிப்பட்ட மற்றும் வாழ்க்கை வரலாற்று விவரங்களை கேட்கின்றார்கள், கைரேகைகள் போன்றவற்றையும் கேட்கப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றி பேச போகின்றோம். தகவல்களை கேட்டறிவதற்காக சுரேஷ் சர்மாவை இணைத்துக் கொள்ள போகின்றோம். வணக்கம் சுரேஷ் சர்மா. வணக்கம் சுதர்ஷினி. வணக்கம் நேர்களே. ஆமா, மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களின் நிகழ்ச்சிகளுக்கு. அதாவது கனடாவினுடைய பனிப்பறவைகள் ஸ்னோபேர்ட்ஸ் என்று சொல்லப்படுபவர்கள் அமெரிக்காவிற்குள் நுழையும் போது 30 நாட்களுக்கு மேல் அவர்கள் தங்கியிருக்க போகின்றார்கள் என்றால் அவர்களுடைய தனிப்பட்ட விவரங்கள் போன்றவற்றோடு கைரேகைகளையும் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு அறிவிக்கப்படாத ஒரு மாற்றமாக அதை ஏற்கக்கூடியதாக இருக்கின்றது. எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? இல்லை, நிச்சயமாக நீங்கள் குறிப்பிடுகின்ற போல கனடாவில் இருக்கின்ற பலரும் அமெரிக்காவின் பல இடங்களிலும் தங்களுக்குரிய குடிமனைகளை வைத்திருக்கின்றார்கள். அவர்கள் அந்த இடங்களுக்கு குறிப்பாக இந்த ஓய்வு பெற்றவர்கள் அந்த இடங்களுக்கு சென்று தங்களுடைய குளிர்கால காலங்களை அங்கே கழிப்பதாகவும் அதன் பின்னர் வருவதாகவும் அதற்கான வீடு என்பது கோடை காலத்தில் அவர்கள் இங்கு வரும்பொழுது பராமரிப்பவர்களால் பராமரிக்கப்படுவதாகவும் இருந்து வருகின்றது. இவ்வாறான பல இடங்களில் முக்கியமாக புளோரிடா தான் அந்த மாகாணம், புளோரிடா மாகாணம் மற்றும் அண்மித்த மாகாணங்கள் கூட, அதாவது நோர்த் கரோலினா அல்ல கரோலினா, அதே போல கலிபோர்னியா போன்ற பல இடங்களிலும் டெக்சாஸில் கூட அவ்வாறு இருக்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். இருந்த பொழுதிலும் இப்பொழுது இந்த வந்திருக்கின்ற சட்டம், அந்த நீங்கள் குறிப்பிட்டவர்கள் அந்த ஏலியன் ஃபோம் என்பது தங்களுடன் இணையாதல் தங்களுக்கு புறம்பானவர்களுக்கான ஒரு விவரமாக குறிப்பிடுகின்ற பொழுது கனேடியர்கள் இப்பொழுது பிரித்து பார்க்கப்படுகின்றார்கள். இன்று உண்மையிலேயே இது குறித்த செய்திகள் முக்கியத்துவம் இன்று பெறுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இன்று அமெரிக்க பாதுகாப்பு எல்லை சபை சிடிவி என்கின்ற ஊடகத்திற்கு தாங்கள் அந்த நடைமுறையை கடைமுறைப்படுத்துகின்றோம். பதவிக்கு வந்த உடனேயே, பதவிக்கு வந்த முதல் நாளேயே அந்த கைச்சாத்திட்ட ஒரு இந்த எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் என்னவென்று சொன்னால், அதாவது வேறு நாடுகளில் இருந்து வருபவர்கள் ஒரு மாதத்திற்கு
மாதத்திற்கு மேல் தங்குவதாக இருந்தால் புகைப்படம் மற்றும் கைரேகைகளை எடுப்பதோடு அவர்களுடைய பத்திர ஆவணங்களையும் பார்ப்பதோடு அவர்கள் எந்த நேரமும் பத்திரங்களை வைத்திருக்க வேண்டும். அவர்கள் வெளியில் செல்வதாக இருக்கின்ற பொழுது எந்த நேரமும் பத்திரங்களை வைத்திருக்க வேண்டும் என்று ஒரு அந்த எக்ஸிகியூட்டிவ் ஆர்டரில் இருக்கின்றது. இப்பொழுது கனேடியர்களுக்கு சிக்கலாக உள்ளபடியும் என்னவென்றால் அவர்கள் இன்றுமே இவ்வாறான ஒரு நடைமுறைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் இல்லை. அவர்களும் அமெரிக்கர்களும் ஒரு அதாவது ஒரு தர பிரஜைகளாக பார்க்கப்பட்டவர்கள். இப்பொழுது இரண்டாம் தர பிரஜைகளாக கனேடியர்கள் பார்க்கப்படுகின்றார்கள். இவ்வாறு இரண்டாம் தரமாக பார்க்கப்படுகின்ற பொழுது இங்கே ஏற்படுகின்ற சிக்கல் என்னவென்று சொன்னால், யாரையும் எந்த நேரமும் எங்கேயும் மறைத்து பத்திரங்களை காட்டுமாறு கேட்கலாம். அப்படி கேட்கின்ற பொழுது அவர்கள் அந்த பத்திரங்களை வைத்திருக்க வேண்டும் என்பதும் அந்த அந்த எக்ஸிகியூட்டிவ் ஆர்டரின் ஒரு அங்கமாக இருக்கின்றது. அல்லது என்ன கூறுங்கள். இதை கனேடியர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? அவர்களுடைய மனப்பான்மை எவ்வாறாக இருக்கும்? ஆமாம், அந்த முதல் கேள்வியின் அந்த இறுதியில் நான் சொல்ல வந்ததையும் சொல்லிவிட்டு வருகின்றேன். உங்களுடைய கேள்விக்கு அந்த அதாவது இந்த இவ்வாறானதை கேட்கும் பொழுது இப்பொழுது நிறப்பாகுபாடு கூட இப்பொழுது எங்களுடைய நிறங்களாக இருக்கட்டும், மண்ணிற தோழர்களோ கருப்பு தோழர்களோ அல்லது சீனர்களோ போன்றவர்கள் கூட பலரிடையேயும் இவ்வாறு தாங்கள் தொடர்ந்து இருப்பதா என்கின்ற கேள்வியை வரும். அதை விட முக்கியமாக வெள்ளை இனத்தவர்கள் என்பவர்கள் ஒரே இனத்தவர்கள் என்கின்ற போதா இருக்கின்ற பொழுது கனடாவில் இருந்து இவ்வாறு இந்த சினோபேர்ட்ஸ் என்று செல்கின்றவர்களில் ஒரு 80% வெள்ளை இனத்தவர்கள். அவர்கள் தங்களை அமெரிக்கர்களாகவே கருதுபவர்கள் அல்லது அமெரிக்காவுக்கும் தங்களுக்கும் வித்தியாசம் இல்லை என்று கருதுபவர்கள். இந்த நிலையில் உங்களுடைய கேள்வியாக கனேடியர்கள் எவ்வாறு இதனை கருதுவார்கள் என்ற கேள்விக்கான பதில் எவ்வாறு இருக்கும் என்றால், நிச்சயமாக அவர்களை பொறுத்தவரை பாரிய ஏமாற்றம், ஒரு பாரிய இழப்பு மற்றும் அவர்களுக்கு ஏற்க முடியாத அல்லது அங்கீகரிக்க முடியாத ஒரு ஆதங்கம். தாங்கள் அதாவது இரண்டாம் தர குடிமக்கள் ஆக்கப்பட்டு விட்டோம் அல்லது தாங்கள் வேறு மக்களாக்கப்பட்டு விட்டோம். இதன் விளைவு எவ்வாறு இருக்க போகின்றது என்றால், அவர்கள் அங்கே உள்ள தங்களுடைய இந்த குளிர்கால தங்குமிடங்கள் போன்றவற்றை விற்பனைக்கு விட போகின்றார்கள். நிச்சயமாக விற்பனைக்கு விட போகின்றதை அந்த அவர்களுடைய பாணி சொல்கின்றது. இருந்த பொழுதும் அவ்வாறு விடப்படுகின்ற பொழுது அங்கே வீட்டு சந்தையில் கூட ஒரு பெருஞ்சரிவு ஏற்படக்கூடிய நிலை கூட ஏற்படலாம் என்றால், அல்லது இவர்களால் உடனடியாக விற்க முடியாத நிலைக்கு கூட ஏற்படலாம். ஏனென்று சொன்னால், ஒரு கடைக்கு போகும் பொழுதோ அல்லது ஒரு கடற்கரைக்கு நடக்க போகும் பொழுதோ அல்லது தனது தொடர்மாடி குடியிருப்போ அல்லது வீட்டிலிருந்து வெளியே சாதாரணமாக நடைக்கு ஒரு செல்கின்ற பொழுதோ அல்லது நாய்களை கூட்டி செல்கின்ற பொழுதோ அவர்கள் எந்த நேரமும் பத்திரங்களை வைத்திருக்க வேண்டும் என்கின்ற செயற்பாட்டுகள் இல்லாவிட்டால், அந்த ஐஸ் என்கின்ற அமெரிக்காவின் குடி வரவை கண்காணிக்கின்ற டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் புதிய படை மறைத்து அவர்களை ஆவணங்களை கேட்டால், அவர்கள் இல்லை என்றால் அவர்கள் முதல் செய்ய போகின்ற வேலை அவர்களை கைது செய்து சிறைக்குள் அடைப்பது. அது ஒரு பெரிய பாரிய அளவில் நடக்கின்றது. உங்களுக்கு ஏதாவது சுகையினம் இருக்கின்றதா, நீங்கள் மறந்தெடுக்கின்றவர்களாக இருக்கின்றீர்களா, அல்லது உங்களுடைய மனநிலம் உடல்நிலம் எவ்வாறு இருக்கின்றது எல்லாம் அவர்களுக்கு கேள்விகள் அல்ல. அவர்கள் மிருகங்களை நடத்துவது போலத்தான் இவ்வாறு அந்த அடையாள அட்டைகள் இல்லாமல் தாங்கள் கைது செய்வர்களை நடத்துகின்றார்கள். எனவே கனேடியர்களை பொறுத்தவரையில் இது ஒரு பெரிய பாதிப்பான விடயம். இது டொனால்ட் ட்ரம்பினுடைய காலத்திற்கு பிறகு, அவருடைய ஆட்சிக்கு பிறகு இதில் ஏதாவது மாற்றம் வரும் என்று யோசிக்கின்றீர்களா? நிச்சயமாக மாறுதல் வர வேண்டும். அவருடைய ஆட்சி காலத்திலே வர வேண்டும் என்று சொன்னால், இப்பொழுதுதான் இந்த வெள்ளை இனத்தவர்களுக்கு சிறுபான்மை இனத்தவர்களிலே இருக்கின்ற பிரச்சனைகளின் தன்மை என்பது தெரியக்கூடிய அளவு அல்லது இந்த உணர்வு மையம் என்பது தட்டி எழுப்பப்படுகின்றது என்பது நடைபெறுகின்றது. இதுவரையில் தங்களை ஒருவர்களாகவே நினைத்திருந்த யூதர்கள், வெள்ளையர்கள் போன்றவர்கள் எல்லாம் ஒருவர்களாக தங்களை பார்ப்பவர்கள் அதற்கு இந்த தோற்றுவாய்கள் கூட காரணமாக இருந்திருக்கும். இருந்த பொழுதிலும் இப்பொழுது அவர்களில் ஒரு பங்கினர் தங்களை குறைவாக மதிப்பதாக கருதுகின்ற பொழுது அங்கே ஒரு பாரிய வீழ்ச்சி ஏற்படுகின்றது. அந்த வீழ்ச்சி என்பதை சரி செய்வது என்பது நடைபெற முடியாத விடயமாக இருக்கின்றது. அல்லது அது மனத்தாங்கலை, அது நிரந்தர ஒரு மனத்தாங்கலை ஏற்படுத்திவிடும் என்கிற நிலை இருக்கின்றது. அந்த நிலையில் நிச்சயமாக அவர்கள் இதனை சீர் செய்ய வேண்டும். இது சீர் செய்வதற்கான நடவடிக்கைகள் என்பன
ஆக குறைந்தது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் அந்த அதாவது அதிகாரத்தின் மீதான ஒரு பலவீனம் ஏற்பட்டு ரிபப்ளிக்கன் கட்சி பல ஆசனங்களை பெறுகின்ற பொழுது இடம்பெறலாம், அல்லது அவர் பதவி விலகிய பொழுதாவது இடம்பெற வேண்டும் ஏனென்றால் இது ஒரு அதீத கட்டுப்பாட்டை ஒரு அண்டை நாட்டிற்கு விதித்தது. இது நீங்கள் இப்பொழுது ஐரோப்பாவை பார்த்தீர்களானால் ஐரோப்பா ஒரு திறந்த பொருளாதார சந்தையாக உள்ளது மட்டுமல்ல, எல்லைகளே இல்லாத நாடாக மாறிவிட்டது. எல்லைகளை நீங்கள் கடக்கின்ற பொழுது பார்க்கின்ற பொழுதுதான் தெரியும் இன்னொரு நாட்டிற்கு சென்று விட்டீர்கள் என்று. ஆனால் அவ்வாறெல்லாம் இருக்கின்ற பொழுது அமெரிக்கா இவ்வாறான நடவடிக்கையை கொண்டு வருவது பாரதூரமான பின்விளைவை ஏற்படுத்தக்கூடும். சரி, நன்றி சுரேஷ் சர்மா. உங்களுடைய தகவல்களுக்கு கருத்துக்களுக்கு மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி தர்ஷினி, நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதன் ஊடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.